ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இட்லி மாவை வச்சு இட்லிக்கு ஒரு சைட் டிஷ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இது போல் பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்துட்டு, நான் ஒரு 3 பச்சை மிளகாவை இது போல் நீல வாக்கில் கீறி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 2 வெங்காயம், அதை இது போல் நல்லா நறுக்கி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப குயிக்கான ஒரு சைட் டிஷ். எங்கள் வீட்டில் வாரத்தில் 3 நாளைக்கு இந்த சைட் டிஷ் இருக்கும். ஏன்னா இதுக்காக நம்ம எதுவும் வெளியில் போய்ட்டு வாங்க எதுவும் தேவையில்லை. வீட்டில் இருக்க வெங்காயம், தக்காளி, இட்லி மாவு இது இருந்தாலே போதும், டக்குன்னு செஞ்சிடலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கனாக்கா நம்மளோட வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இது போல் குயிக்கான ரெசிபீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போதே அதில் மஞ்சள் தூள் போட்டிருக்கிறதால மஞ்சள் தூள் தனியாக போடலை. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த குழம்பு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மிளகாய் பொடி வந்து நம்ம வீட்டில் அரைச்சதே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, இப்போ நம்மளோட இட்லி மாவு இருக்குல்ல, அதை இது போல் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த சைடில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கனாக்கா நம்மளோட தண்ணி நல்லா இது போல் கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இட்லி மாவு எடுத்து இதில் ஊற்ற போகிறோம். இதில் ஒரு சின்ன டிப் என்னென்னா, இட்லி மாவு வந்து ரொம்ப புளிக்காத மாவாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ புளிக்காத மாவில் இது வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்மளோட இட்லி மாவு இதில் சேர்த்துட்டு அவ்வளோதான். அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சுடுங்க, ஃபாஸ்ட்டாக வைக்க வேண்டாம். இது போல் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு இது போல் குக் பண்ணிங்கனாலே போதும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் கைவிடாமல் கொஞ்சம் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இது கிண்ட என்ன ஆகுனாக்கா கொஞ்சம் ஒரு திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். அந்தளவுக்கு வர மாதிரி இதை நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு. இப்போ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் இதை ஸ்லோலி வச்சு குக் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இட்லி மாவு வச்சு இட்லிக்கு ஒரு சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இது இட்லி, தோசைக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.